உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். நம்ம இந்திய அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு பெண்களுக்கு வேலைக்கும் கல்விக்கும் வயது தடை இல்லைன்னா அவ்வளோ அழகாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகிடும். ஸோ எதை சொல்ல வந்தோம்னா, பெண்கள் படிப்புக்கு தடை இல்லை. இடையில முதியோர் கல்வி கொண்டு வந்தாங்க. முந்தானை முடிச்சு படத்துலேருந்து இந்த முந்தானை முடிச்சு பாக்கியராஜ் சாருக்கு வந்து ஒரு பாராட்டு. அந்த முதியோர் கல்வியை வச்சு அருமையாக காமெடி பண்ணியிருப்பார். இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் காமெடி அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முதியோர் கல்வியை வந்து அப்படி எளிமையாக மக்களுக்கு புகுத்துறது. ஸோ பெண்களுக்கு வயது தடை இல்லைன்னா எல்லா பெண்களுக்கும் அரசாங்கத்தில் வேலை கொடுக்கலாம். இன்றைக்கி அரசாங்கிறது நம்மளுக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அமைப்பு. அதுக்கு தான் ஓட்டு போடுறோம், அதுதான் ஜனநாயகம், அதுதான் மக்களாட்சி. ஸோ எல்லா பெண்களுக்கும் படிப்பு வச்சு தான் வேலை. நான் என்ன கேட்குறேன்னா, சமையல் வேலைக்கா படிப்பு தேவையில்லை, கூட்டுற வேலைக்கா படிப்பு தேவையில்லை, சின்ன சின்ன இதர எடுபடி வேலைகள், அதாவது முறுக்கு சுடுறதுக்கு படிப்பு தேவையில்லை, மக்களுக்கு சமைக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை, சுத்தம் சுகாதாரத்துக்கு படிப்பு தேவையில்லை. நிறைய வேலைகள் மெக்கானிக்கல் லைஃப்னாங்க. இதெல்லாம் ஒரு பெண் 2 குழந்தை வந்ததுக்கப்புறம் 4 குழந்தை வந்ததுக்கப்புறம் 2 பொண்ணை கட்டி கொடுத்துட்டு 2 பையனை கட்டி கொடுத்துட்டு கணவன் இல்லாத காலங்கள், கணவன் சம்பாரிச்சுட்டா மனைவிக்கு குடும்பத்தை தவிர்த்து வேறு வேலை கிடையாது. குடும்பம்தான் உங்களுடைய வேலை, குடும்பம்தான். ஏன்னா அந்த 4 குழந்தைகளை பேணி காக்கணும், 4 குழந்தைகளை பராமரிக்கணும். அவங்க சில இப்போ வீடுகளில் இப்பயும் உண்டு. 50 வயசு பொண்ணு 65 வயசு அம்மா 2 பேருமே. இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா, எங்கள் பாட்டியும் முழுகாமல் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு 14 வயசு, எங்கள் அம்மாவும் முழுகாமல் இருந்தாங்க. முழுகாமன்னா ப்ரெக்னென்ட் லேடி. எங்கள் பாட்டிக்கு இருக்கும் 45 இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு இருக்கும் 14. 2 பேருமே அவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க. காரணம், அதுக்கப்புறம் தாத்தா போட்டாரு, அதுக்கப்புறம் 9 குழந்தைய பாட்டி பார்த்தாங்கிறது உண்மை. பாட்டிங்கிறது லீடு, மற்றபடி எல்லாரும் உழைச்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பெண் கல்விங்கிறது குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல. சட்டம்ங்கிறது நமக்காக, சலுகைங்கிறது நமக்காக. அப்போ என்ன ஆகிடும், தாய் வந்து எந்த நேரத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. கணவன் இழந்த நிலையிலையும், குழந்தைகள் பராமரிப்பு இல்லாத பசங்க பராமரிப்பு இல்லாமலும், என் பொண்ணுங்கள் நிறைய பெண்கள் தாயை பராமரிக்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த அனாதை ஆசிரமங்கள், இந்த முதியோரில் கொண்டு பண்ணுறதெல்லாம் குறைஞ்சி எல்லாரும் ஜப்பான் மாதிரி, சைனா மாதிரி, மலேசியா மாதிரி 60 வயசு வரலையும் என்னம்மா உழைக்கிறதுக்கு ஒரு வழி. ஏன் யூடியூப் வாயில ஏன் இதை யூடியூப் வாயில சொல்கிறேன்னா, இது மக்களை போய் சேர்ந்து அடையணும். தொழிற்கல்வி இதில் வரும். பெண்களுக்கு தொழிற்கல்வி கற்றுக்கலாம். ஒரு கிரிட்டியாக ஒரு 6 months, ஒரு 45 வயசு, ஒரு 50 வயசு பெண், 2 பையன் 2 பொண்ணு வேலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 3 months கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்கலாம். ஆனால் அடிப்படை கல்விங்கிறது பிஃபோர் மேரேஜ் தான். 21 வயசுக்குள்ளே இன்றைக்கி அரசாங்கம் கொடுத்துருக்கிற சலுகைகள், அரசாங்கம் வந்து நினச்சி பாருங்க, 2000க்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் இவ்வளோ சலுகைகளா? இல்லை. குளோபலி சலுகைகள் வந்து எது வந்துச்சோ இப்போ 2000க்கு அப்புறம் எல்லாம் ஒரு வேலையில் மாற்றம். 12 மணி நேரம் வேலைங்கிறது 2000க்கு முன்னாடி 8 மணி நேரம் தான் வேலை, 4 hour ஏதாவது ஒரு பார்ட் டைம் அப்படி இப்படின்னு தேர்வோம். அப்படிலாம் நான் பார்ட் டைமில் நிறைய பார்ட் டைமில் வந்தது தான்
தொழில் இந்த டெக்ஸ்டைல். பார்ட் டைம்ங்கிறது ஒரு நல்ல ஜாப். அதுதான் பார்ட் டைம் வச்சாங்க ஃபாரின்ல. 8 hour டியூட்டி. யாருக்கு வருமானம் இல்லையோ அவங்க பார்ட் டைம். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நான் போடுறேன். மக்களுக்கு சலுகையான விஷயம். அரசாங்கம் இதை நல்ல நிலையில் அரசாங்கத்தை குறையே கூறக்கூடாது. அரசாங்கிறது நம்மளுது. முதலமைச்சர் நம்ம ஆள், எதிர்கட்சி தலைவர் நம்ம ஆள், இது நம்ம ஆளுன்னு கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை தவிர்த்து நல்ல விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். இப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தைகள், பெண்களுக்கு வயது தடை இல்லை. பெண்களுக்கு படிப்புக்கும் வேலைக்கும் வயது தடையில்லைன்னு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த நாட்டில் குடும்பங்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆகிடும். ஒரு குடும்பங்கள் இது அடிப்படை. இது ஒரு நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்ல விவசாயம் மாதிரி. ஏன்னா ஆண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கு மட்டும்தான் இது. ஏன்னா அந்த குழந்தை அந்த ஃபேமிலி பராமரிப்பு இருக்கு. அது பெண்களை விட ஆண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். ஸோ அதனால எங்கே பெண்கள் அதிக பலுவாக இருக்காங்களோ அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். படிப்பிலையும் வேலையிலையும் முழு சுதந்திரம். நிறைய அரசாங்க திட்டங்கள் இருக்கு. நான் இன்னும் அரசாங்க திட்டங்களை முழுசாக அனுபவிக்க முடியல. அவ்வளோ சலுகைகள் இருக்கு அரசாங்கத்தில். முறைப்படி போகணும். கொஞ்சம் நீங்கள் அரசாங்கம் நான் திருப்பி சொல்லுவேன், அரசாங்கம் ஒரு அரசாங்க கோழி முட்டை அம்மிக்கல்லையும் உடைக்கும். அது மாதிரி சலுகைகள் நிறைய இருக்குது வாழ்க்கையில். முக்கால் பகுதி அதுக்கப்புறம் வயசு நோயினால தான் தாக்கப்படும். ஏழ்மையினால இல்லை. ஏழ்மையினாலன்னா ஒரு கஞ்சி குடிச்சிடலாம். இன்றைக்கி 3 வேளை ஃப்ரீ சோறு. சரி, ரேஷன் கடை அரிசி கிடைக்குது, ஜாமான் கிடைக்குது, வீடுகள் கிடைக்குது. அரசாங்கத்தினால நிறைய சலுகைகள், அபரிதமான சலுகைகள். அந்த சலுகைகளை முறைப்படி பயன்படுத்துறதுக்கு ப்ரைவேட்டைஸ் வந்ததுக்கப்புறம் அதை யாரும் விரும்புறதில்லை. ஆக்சுவலி இப்போ நல்லா வாழ்க்கையின் 3/4 பங்கு இல்லை, 90% ப்ரைவேட்டைஸ்லேயே வாழ்ந்துட்டேன். ஏன்னா இந்த அரசாங்க சலுகைகளை நம்ம முறைப்படி பயன்படுத்த சூழ்நிலை ஒத்து வராது. அவசரம் நமக்கு. ஒரு பேங்கில் போனோம்னா உடனே கேட்போம். எல்லாமே செயல்படுத்துறதுல துரிதம் வேணும். அப்போ அரசாங்கத்துக்கு மக்கள் வேணும். மக்களால் அரசாங்கம், அரசாங்கத்தால் மக்கள். ஸோ இந்த பதிவு எவ்வளோ பேருக்கு புரியும், எவ்வளோ பேருக்கு புரியலைங்கிறது அவங்கவுங்களுடைய புரிஞ்சுக்கிற தன்மையை பொறுத்தது. ஒரு ஃபேமிலியில் இது எதிர்காலத்தில் பெண்களுக்கு வயது படிப்பிற்கும் கல்விக்கும் தடை இல்லை. 60 வயசு நான் சொல்கிறேன். சப்போஸ் அவங்க பெண்கள் உடல்நிலை 70 வயசு வரலையும் நல்ல ஹெல்த்தி ஆரோக்கியத்தோடு இருந்தால் அவங்களுக்கு வயதும் எதுவும் தடை இல்லை. இந்த 34 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற திட்டங்களில் எங்கேயாவது நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 34 துறையில் பெண்களுக்கு வயதும் பெண்களுக்கு கல்வியும் வேலையும் அப் டு 70 வரலையும் தடை இல்லை அப்படின்னு இருந்தால் அதை வரவேற்போம், அதன்படி செயல்படுவோம். அப்படி இருக்கிற அரசு இதை செய்யலாம். எல்லா அரசாங்கங்களும் செய்யலாம். மெஜாரிட்டி அரசாங்கங்கள் எல்லாருமே மனிதர்கள் தானே, கொஞ்சம் குறை இருக்கும். ஸோ அந்த குறைகளை களைந்து ஒவ்வொரு ஆட்சியிலும் என்ன நிறை. நான் அன்றைக்கே சொன்னேன், அண்ணா சார் ஆட்சியில் சகோதரத்துவம் வளர்ந்துச்சு. கலைஞர் ஆட்சியில் கட்டுமானப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
தமிழ்நாட்டில் பாலங்கள் இன்றைக்கி ஆறுகள் வெள்ளம் வரல இதெல்லாம் பல விஷயங்கள் வந்து கலைஞர் சார் இதில் வந்துச்சு. எம்ஜிஆர் சார் காலத்தில் பசி கொஞ்சம் உணவுக்கு ஃப்ரீ கிடச்சிது சத்துணவு வந்ததுனால. அடுத்து எனக்கு தெரிஞ்ச காலங்கள் அண்ணா சார் கூட நான் வந்து பேச்சில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து அம்மா காலத்தில் அராஜகம் அழிந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதிகள் தன்னை போய் முன்னிறுத்தி நின்று அவர் அடையாளப்படுத்தினார். அடுத்தடுத்து அவங்களுடைய தனித்து நின்று ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம். எல்லா கட்சியிலும் உள்ளவர்கள் நல்லவர்களே, நல்லது செய்கிறது தான் மக்களுக்கு எல்லோரும் வராங்க. அதனால தான் ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடியும் லட்ச மக்கள் வந்து கூடுறாங்க. அரசியலில் எல்லாருமே நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி அரசாங்கம் வந்து ஒரு ப்ரைவேட்டைஸ் சர்வீஸ் மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் அரசாங்கம் வந்து எல்லா நாட்களையும், அது அமெரிக்கா இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, முதல் ஆரம்ப காலத்தில் சர்வீஸுங்கிறது ஸ்லோலி இருந்துச்சு. இப்போ சர்வீஸுங்கிறது அரசாங்கம் வந்து ப்ரைவேட்டைஸ்க்கு நிகராக வேலைகளை செய்து எதிர்காலத்தில் இன்னும் 100 மடங்கு 1000 மடங்கு சேலை செய்யும். ஏன்னா பொலிட்டிக்ஸும் இப்போ வந்து பெரிய டிப்ளமேட்டிக் ஆகிட்டு இருக்கு, அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கான இளம் தலைவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாராவது ஒரு தலைவர், எங்காவது ஒரு தலைவர் இந்தியாவில் ஒழிக்கலாம், ஜப்பானில் ஒழிக்கலாம், அமெரிக்காவில் ஒழிக்கலாம், இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மக்கள் நல்லா இருப்பார்கள். தேங்க்யூ, பாய். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.